தேங்காய் வங்கி அறிமுகம். கோவை விவசாயிகள் அசத்தல் கண்டுபிடிப்பு. காட்டு யானைகளிடம் இருந்து தேங்காய்களை காக்கும் பொக்கிஷம். சிறுத்தைகளிடம் இருந்து நாய்களை காக்கும் பாதுகாப்பு பெட்டகம். தேங்காய் திருடு போக கெட்டு போக வாய்ப்பே இல்லை. குறைந்த செலவில் நிறைவான பலன் தரும் தேங்காய் வங்கி. கோவை மாவட்டம் சின்ன தடாகத்தில் ரெட் ஃபுட்ஸ் அங்கக வேளாண் பண்ணையில் தேங்காய்களை பாதுகாக்க இரும்பிலான கூண்டு ஒன்றை உருவாக்கி இருக்கிறார் விவசாயி ஜெயபிரகாஷ். இந்த கூண்டு வைப்பதன் வாயிலாக தேங்காய் திருட்டு, வன விலங்கு, மழை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளிடம் இருந்து பாதுகாக்க முடியும். இது தேங்காய் வங்கி இல்லை தேங்காய் லாக்கர்னு சொல்லலாம். இது செஞ்சு ஒரு மாதம் ஆச்சு. இது ஏன் பண்ணோன்னா, ஒரு வருஷமாக தேங்காய் விலை நல்ல விலை கிடச்சிருக்கு. முதல்ல ஒரு தேங்காய் 5 ரூபாய்க்கெல்லாம் விற்றுருக்கோம். அதே தேங்காய் இன்றைக்கி 30 ரூபா 35 ரூபா வரைக்கும் விலை போகுது. அப்போ என்ன ஆகுனா, நாங்கள் தேங்காயெல்லாம் பொறுக்கி ஒரு இடத்துல குவியலாக வைக்கிறப்போ தேங்காய் காணாமல் போயிடும். யாராவது ஆளுகளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் இது பூட்டி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ எண்ணிக்கைன்னு கணக்கு வரும். பட் எனக்கு அதை காட்டிலும் பிரச்சனை என்னென்னா, பன்றிகள் வருது. காட்டு பன்றி வந்ததுன்னா தேங்காயை மனுஷங்க உரிக்கிற மாதிரி உரித்து சாப்பிட்ருது. 3வது, குவியலாக போட்டுட்ருக்கிறப்போ அந்த இருட்டுக்குள்ளே எலிகள் உள்ளே புகுந்துருது. எலி புகுந்து அதுவும் தேங்காயை ஓட்டை போட்டு கடிச்சிருது. 4வது, அந்த குவியல் இருட்டில் பாம்புகளும் வந்துடுது. இப்போ நம்ம அவசரமாக நைட்டு நேரத்துலையோ அதிகாலை நேரத்துலையோ தேங்காய் உரிக்கிறப்போ நம்ம தேங்காய் எடுக்கிறப்போ விஸ்குன்னு உள்ளேருந்து பாம்புகள் வரும். ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இந்த தேங்காய் வங்கி. இதில் பார்த்திங்கன்னா, நாங்கள் வெறும் கொப்பரைக்காய் தான் போட்டிருக்கோம். அதாவது மரமேறி பறிக்கிற காய் வெள்ளைக்காயின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் இந்த சட்னி செய்கிறதுக்கு, பொரியல் செய்கிறதுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. இந்த காயெல்லாம் மரத்துலேருந்து தானாக உதிர்றது. இது வெயிட் கம்மியாக இருக்கும், ஆனால் எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும், தண்ணீர் கம்மியாக இருக்கும். இதை நம்ம 6 மாதம் வச்சாலும் கெடாது. இதை ஒரு 2000 காய் இதுக்கு ஃபுல்லாகிறப்போ நம்ம கொப்பரைக்கு கொடுத்துட்டோன்னா நம்ம எண்ணெயாக வாங்கிக்கலாம், இல்லை கொப்பரை ரேட்டுக்கு விற்றுக்கலாம். அப்போ நமக்கு காய் இது சேமிப்பாக இங்கே நின்றுக்கும். ஏன்னா இதெல்லாம் பெரிய மரங்கள். நம்ம மரங்கள்லாம் 60 வயசு மரங்கள். மரம் ஏறுறதும் கஷ்டம். அப்போ அதே போல் தான் இன்றைக்கி நிறைய பேர் ஊடு பயிராக ஜாதிக்காய், மிளகு இதெல்லாம் விடுறாங்க. அப்போது நீங்கள் மிளகு செடி வச்சாச்சுன்னா தென்னை மரம் ஏற முடியாது. அவங்கெல்லாம் இந்த மாதிரி உதிர்ற காயை தான் எடுத்து வைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து போட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் பொள்ளாச்சி சைட்லாம் பார்க்கலாம், அங்கே பெரிய தோப்புகள்லாம் இருக்கும். அங்கே லோடு கணக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ லோடு கணக்கில் போட்டுறவங்களுக்கு இவ்வளோ பெருசு பத்தாது. அவங்க ஒரு ரூமே இந்த மாதிரி பண்ணி செஞ்சு போட்டுக்கிறாங்க. சிறு விவசாயிகளுக்கு இந்த மாதிரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு தேங்காய் விலை கம்மியாயிடுச்சுன்னா இது என்ன யூஸு, கீழே போட்டுடலாமே அப்படின்னு கேட்கலாம். கோவை மாவட்டத்தில் மேற்கு பகுதிகளில் இப்போ எல்லா இடங்கள்லையும் பெரும்பாலும் இப்போது சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகரிச்சிருச்சு. இருகூரில் கூட வந்துருச்சு. அப்போ இது சிறுத்தைகள் வந்துச்சுன்னா என்னென்னா, எங்கள் தோட்டத்துக்கு காவல் நாய்கள் வச்சுருக்கோம். இந்த நாய்கள் யானைக்கு காவல். யானை வந்ததுன்னா இந்த நாய்கள் சத்தம் போடும், பக்கத்து தோட்டத்து நாய்கள் சத்தம் போடும். அது ஒரு மாதிரி அந்த சத்தத்தை வச்சே நாங்கள் யானை வந்திருக்குன்னு தெரிஞ்சு அலர்ட் ஆகி யானையை விரட்டுறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்போம். ஸோ அந்த நாய்களை சிறுத்தைகள் பிடிச்சிட்டு போயிடுது. அப்போது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு தேங்காய் பெருசாக விளையிலன்னா கூட இந்த சிறுத்தைகள் வர நேரத்தில் நாய்களை உள்ளே வச்சு பூட்டிடலாம். ஒவ்வொரு தோட்டத்துலேயும் 2 நாய் 3 நாய் இருக்கிறப்போ சந்தோஷமாக இந்த நாய்களுக்கு ஒரு ரூம் மாதிரியே ஆச்சு. சின்ன கூண்டு மாதிரி இல்லாமல் நாய்க்கு பெரிய வீடு மாதிரி ஆச்சு. இரவு நேரத்தில் நாய்களை கூண்டு போல் உள்ளே வச்சுக்கலாம். இது ஒரு பெனிஃபிட்டு. வேறு ஏதாவது நம்ம முக்கியமான பொருள் இருந்தாலும் உள்ளே வச்சு பாதுகாத்துக்கலாம். இது தயாரிப்பு செலவு நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு பார்க்கணும். இப்போ நமக்கு வாசல்லையே ஒரு ஒர்க் ஷாப் இருக்கிறதுனால ஃபேப்ரிகேட் இங்கேயே பண்ணிட்டாங்க. அப்போ அது ஒரு 25,000 முடிஞ்சிச்சு. ஆனால் இதை விட கம்மியாகவும் பண்ணலாம். ஏன்னா இதில் கீழே 12 mm ராடு, மேலே எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாகிறதுக்கு 10 mm ராடு போட்டிருக்கோம். அது 1 கிலோ ஒர்க் பண்ணுறதுக்கு 100 ரூபா வாங்குறாங்க, 80 ரூபா வாங்குறாங்க, 120 வாங்குறாங்க. ஸோ அது அவங்க திறமையை பொறுத்து. இது 20,000 30,000 பண்ணிக்கலாம். பட் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது 250 கிலோ இருக்குது. ஸோ ஆள் வச்சு தூக்குறது கஷ்டம், க்ரெயின் வச்சு தான் பண்ணணும். இன்னும் பெருசாக நிறைய மரங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்னும் பெருசாக பண்ணுவாங்க. அப்போது க்ரெயின் வசதி, அதனால் போக்குவரத்து செலவு அதிகமாகும்.
பக்கத்துலேயே இருந்தால் ஈஸியாக பண்ணிக்கலாம். இதில் எத்தனை காய் வைக்க முடியும்? இப்போ இந்த லாக்கரில் வந்து 2000 காய் வைக்கலாம். இப்போ 600 காய் உள்ளே இருக்குது.